ரட்சிக்க வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் அனுபவிச்சுதான் சொல்றேங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ஏன் வரணும் தெரியுமா? உன் கண்ணீரை துடைத்து உன் வியாதியை குணமாக்கி உனக்கு துக்கத்தை சந்தோஷமா மாத்தம் படிக்கிறான். என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனித அவதாரம் எடுத்து உனக்காக எனக்காக அவர் பிறந்த இந்த உலகத்துல வந்தார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எல்லாரும் படுகிற அந்த உபத்திரத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, இதோ பேசிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில சமாதானம் என்னன்னு தெரியாது. புளியாந்த பகுதியில எங்க அப்பா ஒரு குடிக்கிற மனுஷன், சம்பாதிக்கிற பணம் அலுமினா உருக்குற வேலையில செய்வாரு. சம்பாதிக்கிற பணம் குடிச்சிட்டு என் தாய் எப்போது இருக்காங்க, எங்க தாய் தான் அவங்க. எங்க அம்மாவை போட்டு அடிப்பாங்க, என் சகோதரியை போட்டு அடிப்பாரு. 2 பொம்பளை பசங்க. ஐயா, துக்கம் தாங்க வாழ்க்கை, ஒரே துக்கங்க வாழ்க்கையில. எப்ப நான் சிரிப்பேன், எப்ப நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லி ஏங்குவேன். ஒவ்வொரு நாளும் கண்ணீர். புளியாந்த பகுதி குமாசம் ராஜாபுரத்துல தான் இருந்தோம். ஐயா, யாருன்னே தெரியலங்க இந்த இயேசு. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ இவர் வெள்ளக்கார தெய்வன்னு. நானும் அப்படிதாங்க நினைச்சேன். பொறிக்கா வாழ்ந்து கொண்டிருந்தேன். யாருமே எங்க அப்பா குடிக்கிற குடி 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 குடிச்சு வீடை கூட காலி பண்ணி நடு ரோட்டுக்கு தான் வந்தோம். கச்சா ஒரு ரோட்ல உட்காந்து பிளாட்பாரத்துல உட்காந்து படுத்துன்னு இருப்போம். நானும் என் தங்கச்சி, எங்க அம்மா பிளாட்பாரம். ஏன்னா வீடு இல்ல. சம்பாதிக்கிற பணம் சம்பாதிச்சு கொடுக்குறது எங்க அப்பா தான். அவரு குடிச்சு குடிச்சு ஒவ்வொரு நாளும் அவங்களை சித்திரவதை பண்ணுவார். 2 மணி 3 மணி தூக்கம் தான். எத்தனை நாள் தெரியுமா, எத்தனை நாள் தெரியுமா அந்த கண்ணீர் வாழ்க்கை. என் அன்பு சகோதரா, இயேசு தவிர எங்க வாழ்க்கையில யாருமே ஒரு விடுதலை கொடுக்கல. எங்களை சுத்தி சொந்தம் இருக்கு, எங்களை சுத்தி பந்தம் இருக்கு. ஒரு ஊர் எங்களுக்கு சொந்தம் தான். ஆனா எங்க அப்பா குடியில இருந்து யாருமே விடுதலை கொடுக்க முடியலங்க. ஐயா, இந்த குடி பழக்கத்தில் எங்க அப்பா திருந்துவாரு சொல்லி மாத்திரை மருந்து கொடுத்தா திருந்துவார் சொல்லி ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்து 50,000 சொல்லு பண்ணோம். வந்து மறுநாளே குடிச்சாரு. அவ்வளவுதாங்க எங்க வாழ்க்கையில. இதுதான் அனுபவிக்கணும். ஒரு மென்டல் மாதிரி பண்ணுவார் எங்க அப்பா. குடிச்சிட்டு ஒரு பைத்தியம் பண்ணுகிறத பண்ணுவாரு. கத்துவாரு அசிங்கமா. ஒவ்வொரு நாளும் இந்த வேதனைங்க. என் அன்பு சகோதரா, ஏன் அதை நான் அப்படி சொல்றேன்னா, குடும்பத்துல அப்படிதாங்க இருந்தது. வேதனை வேதனை வேதனை, அழுக. ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு இருப்பேன் குடும்பத்தில். இந்த இயேசு எங்களை தேடி வந்தாருங்க. எல்லாரும் சொல்ற இந்த வெள்ளக்காரன் தெய்வங்களை தேடி வந்தது. ரோட்ல இருக்கிற எங்களுக்கு அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிவிக்க வந்தாங்க. என் அப்பா அந்த சபைக்கு போக ஆரம்பிச்சாரு. குடிக்கிற மனுஷன் குடி நிப்பாட்ட ஆரம்பிச்சாரு. எங்க அப்பா அப்படி குடி நிப்பாட்டுறாரு. அவரு யாரு, இந்த தெய்வம் யாரு, இவ்வளவு பவர் வாய்ந்தவரான்னு சொல்லி நாங்களும் சபைக்கு போக 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 எங்க வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பார்த்தாலே தெரியும் ஆண்டவர் வைத்திருக்கிற நிலைமை. என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, என் ஆண்டவர் 10ல ஒரு தெய்வமா இல்ல, அவர்தான் தெய்வம். உன் கண்ணீரை துடைக்கும்படி உனக்காக மனித அவதாரம் எடுத்து எல்லா ரத்தத்தையும் இந்த பூமியில சிந்தி உன் மேல வைத்திருக்கிற அந்த அன்புதான். நீ நினைக்கலாம் என் மேல அன்பா இருப்பாரா, ஏசப்பான நேசிப்பாரா, என் குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. நிச்சயமா. அதனாலதான் இந்த இடத்துல பாக்ஸ் போட்டு இந்த வார்த்தை உனக்கு நேரா வந்து கொண்டிருக்கிறது. நீ யாரா இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இயேசுவின் அன்பு உன்னை நேசிக்கிறது. உன் குடும்பத்தில் அப்படி பிரச்சனையா, கவலைப்படாத. என் குடும்பத்தை மாத்திர ஆண்டவர் இந்த வார்த்தை உன்னோடு கூட இடப்பட்டு கொண்டிருக்கு. உன் குடும்பத்தில் ஒரு பெரிய அற்புதங்கள் அவர் செய்வார். ஒண்ணு மாத்திரம் செய்யுங்க, மயங்கால் போட்டு, இயேசுவே நாம நம்புறோம்ப்பா, நாம விசுவாசிக்கிறோமான்னு சொல்லுங்க. உன் வீட்டுக்குள்ள வருவார், உன் இருதயத்துக்குள்ள வருவாரு. எதனால நீ கண்ணீர் வதிக்கிறியோ அந்த கண்ணீரை உன்னை விட்டு அகற்றி போடுவார்.
நான் நம்பி இருக்கிற இந்த இயேசு சர்வ வல்லமுள்ள தேவன்க, சர்வ வல்லமுள்ள தேவன். ஒரே ஒரு தாய்க்கு ஒரே ஒரு வாலிப மகன் தான் இருந்தா, கணவன் இறந்துட்டாரு. அந்த வாலிப மகன் செத்து போய் நடு ரோட்ல அந்த பாடையை தூக்கிட்டு வரும்போது நாயனூர் விதவி, அந்த ஊரு பேரு நாயனூர், அந்த இடத்துல அந்த விதவி தன் கணவனை இழந்து நிற்கும் போது ஒரே ஒரு பிள்ளைதான். அந்த பிள்ளைய மறிச்சு போய் அந்த பாடையை தூக்கிட்டு வரும்போது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியா வராருங்க. எல்லாரும் அந்த பாடையை தூக்கிட்டு வரும்போது அவர் பார்த்தா இருக்கிற கணவனை இறந்துட்டான், ஒரே ஒரு பிள்ளை அந்த வாலிப மகனை இறந்துட்டான். இந்த தாய் என்ன பண்ணுவார் சொல்லி கிட்ட போய் அந்த பாடையை தொட்டாருங்க. மரித்த அந்த வாலிப உயிரோடு கூட இருந்து நின்னா. ஐயா, இயேசுடைய வல்லமை மரித்தவர்கள் அநேகர் உயிரோட ஏப்பி கொண்டிருக்கிறாருங்க. அநேக குஷ்டரோகிய குணமாக்குறா, முடவனை நடக்க வைக்கிறா, குருடெல்லாம் பார்வைக்கு பார்வை கொடுக்கிறா. இந்த இயேசு வல்லமை உள்ளவர். நீ எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோ அந்த அளவுக்கு வாய்க்கில் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். பெரிய மாணவர்களே, இந்த இயேசுவை நம்புங்க, இந்த இயேசுவை விசுவாசிங்க. தன்னந்தானே